வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியாவின் மாட்டு பாதுகாப்பு மற்றும் மாட்டுக்கறி தடை சட்டம் குறித்து ஒரு ஆழமான அனாலிசிஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல சட்டத்தை பார்ப்போம். இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல மாட்டுக்கறிக்கு தடை இருக்கு. ஆனா அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, மணிப்பூர், மிசோரம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள்ல இந்த தடை இல்லை. ஆனா இந்த தடையால உண்மையிலேயே மாடுகள் காப்பாற்றப்பட்டதா? புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, மாடுகளின் வளர்ச்சி 1951 முதல் இந்தியாவில் மாடுகளோட எண்ணிக்கை வெறும் 49.63% தான் உயர்ந்திருக்கு. அதே காலகட்டத்தில் பெண் எருமை மாடுகளோட எண்ணிக்கை 161.9% உயர்ந்திருக்கு. 1997 100 எருமைக்கு 144 மாடுகள் இருந்துச்சு. ஆனா 2019 அது 56:100 சரிஞ்சிடுச்சு. 1997 உத்தரப்பிரதேசத்துல 100 எருமைக்கு 105 மாடுகள் இருந்துச்சு. இப்போ அதுவும் 56:100 குறைஞ்சிருக்கு. ஏன் மாநிலங்களுக்கிடையே இவ்வளவு வித்தியாசம்? கடுமையான சட்டம் இருக்கிற மாநிலங்கள்ல ஆண் மாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப வேகமா சரிஞ்சிருக்கு. குஜராத்ல 38.3% சரிஞ்சிருக்கு. மகாராஷ்டிரால 31.4% சரிவு. உத்தரப்பிரதேசத்துல 58.2% சரிவு. மேற்கு வங்காளத்துல இங்க கடுமையான சட்டம் எதுவும் இல்லை, அதனால சரிவு வெறும் 22.8% மட்டும்தான். இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, விவசாயிகள் மாடல் கணக்கீட்டின்படி 2012 முதல் 2019 வரை மேற்கு வங்க விவசாயிகள் மாட்டு சந்தை மற்றும் இறைச்சி விற்பனை மூலமா சுமார் 35,000 கோடி வருமானம் ஈட்டியிருக்காங்க. கடுமையான சட்டம் இருக்கிற மாநிலங்கள்ல விவசாயிகள் மாடுகளை விற்க முடியாததால இடைத்தரகர்கள் கிட்ட சிக்கி அடிமாட்டு விலைக்கு விற்கிறாங்க. இதனால விவசாயிகள் தான் நஷ்டமடைகிறாங்க. ஒரு மாடு 3 வயதிலே கன்று ஈன ஆரம்பிக்கும். 14 to 16 மாதங்களுக்கு ஒரு முறை கன்று போடும். ஒருவேளை எந்த மாடும் கொல்லப்படலைன்னா 5 வருஷத்துல மாடுகளோட எண்ணிக்கை 2 முதல் 3 மடங்கு பெருகிடும். ஆனா தீவன பற்றாக்குறை இருக்கிறதால விவசாயிகளால இவ்வளவு மாடுகளை வளர்க்க முடியாது. இது பொருளாதார ரீதியா சாத்தியமே இல்லை. குஜராத்ல 2017 சட்டப்படி மாடு அறுப்புக்கு ஆயுள் தண்டனை, 2025 3 பேருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. புட்டாசாமி தீர்ப்பு. நீதிபதி செல்மேஸ்வர் மற்றும் சந்திரசூட் என்ன சாப்பிடணுங்கிறது தனிநபர் சுதந்திரம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. விநாயக் தாமோதர் சாவர்கர் கூட மாட்டு வழிபாட்டை விட காலத்திற்கும் ஏற்ற மாதிரி மாறும் வாழ்வாதாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். இறுதியா, பசுவை வெறும் அரசியல் கருவியா பார்க்காம விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் தனிமனித உரிமையும் கவனத்துல கொள்ளணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தரவுகள் எல்லாமே சட்டம் மற்றும் தீர்வாகாதுங்கிறத உறக்க சொல்லுது. இந்த தரவுகளை நீங்க முன்னாடி தெரியாத விஷயம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.